ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்படும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டவையே. பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம 2 இஎம்ஐ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து 3 இஎம்ஐ, செகண்ட் இஎம்ஐ வந்து 20 இஎம்ஐ. நம்ம வந்து 20 இஎம்ஐ எப்போ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ என்ட்ரி எடுத்துடணும். எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் கான்செப்ட். இப்போ இஎம்ஐயில் நம்ம வந்து சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அது என்ன சேஞ்சஸ்னால், இப்போ வந்து சோர்ஸுங்கிற இடத்துல க்ளோசிங் இருக்கும். இந்த க்ளோசிங் இப்போ நம்ம லோ ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன் லோவை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, நம்ம எப்போயுமே சப்போர்ட்லாம் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸில் இருக்கும். அதனால் லோ ப்ரைஸை செட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து என்றைக்கு ட்ரேட் பண்ணணுமோ அன்னையோட ஓப்பன் ப்ரைஸை நோட் பண்ணிக்கிறணும். இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி. அப்போனா இதோட ஓப்பன் ப்ரைஸை நோட் பண்ணிக்கணும். இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 25,593. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 25,500. ஓகேவா, இந்த 25,500 பேஸ் பண்ணி கால் சைடுன்னு புட் சைட்லையுமே ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளவு? 25,500. ஃபஸ்ட்டு இந்த 25,500 பேஸ் பண்ணி கால் ப்ரைஸில் எப்படி ப்ராஃபிட் மேக் பற்றி பார்க்கலாம். செகண்ட் வந்து இதே 25,500 புட் ப்ரைஸில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த ரெண்டுலேயும் இஎம்ஐ பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதை வந்து நம்ம சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 25,500 கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். நம்ம கான்செப்ட் என்னது? 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எப்போ கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ என்ட்ரி எடுத்துடணும். எப்போ நம்ம ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ வந்து க்ளோசிங் பண்ணிக்கணும். அது நீங்கள் சார்ட்டை பார்க்க உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வரும். முதல் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கலாம். 11 நவம்பர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 25,500. ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். 25,500 கால் ப்ரைஸ். சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து 1 மினிட் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம பண்ணக்கூட ஸ்கேல்பிங் ட்ரேடிங் 1 மினிட் எடுக்கிறோம். 25,500 கால் ப்ரைஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் செட் பண்ணிக்கிறோம். இஎம்ஐ ஃபஸ்ட்டு 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து 3 இஎம்ஐ. லென்த்லேருந்து 3 மாற்றிக்கோங்க. இந்த க்ளோசிங் பதில் நம்ம லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன் லோனா, சப்போர்ட் எப்போயும் லோ ப்ரைஸில் இருக்கும், அதனால் லோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், க்ரீன் கலர். ஓகேவா, ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 20 இஎம்ஐ. லென்த்தில் போய் 20 கொடுத்துக்கோங்க. இதை லோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ 1 மினிட் வச்சுக்கணும். ஓகேவா, நம்ம கான்செப்ட் என்னது? 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போன என்ட்ரி எடுத்துடணும். ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஓகேவா, இதை பார்க்கணும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலையும் கிராஸ் பண்ணி மேலே ஏறிடுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா, இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே அவன் க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா, நம்ம என்ட்ரி 255. ஓகேவா,
பாருங்கள் மார்க்கெட் நல்லா கிராஸ் பண்ணி நல்லா மேலே போச்சு. மேலே போயிட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தீங்க கரெக்டாக இந்த இடத்த வளையுது. இந்த இது ரிவர்சல் ஆகுது. அப்புறம் இந்த ரிவர்சல் ஆகும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அழகாக நம்ம என்ட்ரி வந்து 255 என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸிட் பாயிண்ட் வந்து 264 கிடச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்க மார்க்கெட் கரெக்டாக இந்த வந்து 20 EMA 3 EMA கிராஸ் மேலே போனதுனால என்ட்ரி எடுத்துடும். பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட்டு மேலே போகுது. மேலே போய்ட்டு இந்த ரிவர்சல் ஆகும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடணும் மோஸ்ட்லி. இப்போ வந்து கால் சைடு ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. இதே நம்ம புட் சைடும் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதையும் பார்க்க போகிறோம். இப்போ 25,500 புட் பேஸ் எடுக்க போகிறோம். இது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஓகேவா? 25,500 புட் ப்ரைஸ். இதே கான்செப்ட் தான். 3 EMA 20 EMA எடுத்துக்கணும். லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 20 EMA 3 EMA எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ மேலே போச்சோ என்ட்ரி எடுத்துடணும், ஓகேவா? நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு உண்மையை கேண்டில் பேஸ் பண்ணி தான், ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டேன். அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். எப்போ கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்போ தான் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த ரெட் கேண்டில் கரெக்டாக இந்த இது ரெட் கலர் மாற்றிக்கிறோம், ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். இந்த வந்து ரெட் கலரை க்ரீன் கலர் தாண்டி மேலே போயிடுச்சு. எப்படி இந்த கேண்டில் வந்து கரெக்டாக போயிருக்கு. இந்த கேண்டில் மேலே போயிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேச என்ட்ரி எடுத்துடணும். இந்த கேண்டில் வந்து கிராஸ் ஆகிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் அடுத்த என்ட்ரி எழுதியாச்சு. நம்ம என்ட்ரி வந்து 61, ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட்டாக நல்லா மேலே தான் போயிட்டு தான் நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த இடத்த வளையுது. பார்த்திங்கன்னா இந்த இடத்த வளையுது. இந்த இடத்துல வளையும் போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும் மோஸ்ட்லி. எங்கே இந்த இடத்த கரெக்டாக வளையுது, ஓகேவா? இந்த இடத்த வளையதுனால நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம என்ட்ரி பாயிண்ட் 61 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 86 போயிருக்கு, ஓகே? பாருங்கள் மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் நல்ல மேலேயே இன்னொரு வளைஞ்சிருக்கு. நம்ம மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வளைவுலேயே மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா கரெக்டாக இந்த வளைவில் க்ளோஸ் ஆகி மறுபடியும் மேலே போயிடுச்சு. போய்ட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் இந்த ரெட் கேண்டில் கிரீன் தாண்டி மேலே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. மறுபடியும் இந்த கொண்டு போய் வளைவில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். மறுபடியும் கிராஸை கீழே வந்துடுச்சு, ஓகேவா? மறுபடியும் கிராஸை மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த கொண்டு போய் மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. கடைசியாக பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். எப்போல்லாம் இந்த ரெட் கேண்டிலே க்ரீனை தாண்டி மேலே போதோ நல்ல மூமெண்டம் கிடச்சிருப்பாங்க. இந்த நல்ல மூமெண்டம் கரெக்டாக மூமெண்டம் கிடச்சிருப்பாங்க. கரெக்டாக இந்த இடத்த இந்த வளைவில் கரெக்டாக ரிவர்ஸாக கீழே வந்துச்சு பாருங்கள் மார்க்கெட். இப்படி தான் ஒவ்வொரு கேண்டிலையும் செக் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? எப்போல்லாம் 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போ என்ட்ரி எடுத்துடணும். எப்போ ரிவர்ஸ் ஆகும்போது அந்த வளையும் போது கீழே வளையும் போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும், ஓகேவா? இப்படி தான் ஆப்ஷன் பையிங்கு EMA பேஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து EMA பேஸ் பண்ணி நம்ம கால் சைட்லையும் ப்ராஃபிட் பண்ணலாம், புட் சைட் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த ரெண்டுலேயும் ப்ராஃபிட் மேக் பண்ணணும். இதை EMA பேஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம், ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.